இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கானானியர்களை துரத்தி விடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கு. கானானியர்களுடைய எல்லைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவர்களை முற்றிலும் சங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல வலிமை வாய்ந்தவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். ஆனாலும் இந்த கானானியர்களை இஸ்ரவேலர்கள் என்ன செய்யலையா? துரத்தி விடலை. ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார், அந்த ஜனத்தோட உனக்கு என்ன செய்யக்கூடாது? தொடர்பே இருக்கக்கூடாது. அவர்களோடு கூட நீ எந்த விதத்திலும் கலக்கவே கூடாது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எதையும் நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வழிபாடுகளை நீ எதையும் பின்பற்றக்கூடாது. அவர்களோடு நீ சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்கள் முற்றிலும் துரத்தி விடப்பட வேண்டும், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லையிலேயே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனா இவர்கள் பலத்த போதும் அதை செய்யலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்களால அந்த கானானியர்களை முற்றிலும் துரத்தி விட்டு அவர்களுக்கு இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் என்ற நிலை இருந்த போதிலும் அதை செய்யலை. அதனால என்ன நடந்தது தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த யோசுவாவின் காலத்திற்கு அப்புறம் நீங்க பின்னாடி பாருங்க, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர் மனம் போன போக்கில அவர்கள் வாழ்ந்தார்கள். தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபட துவங்கினார். இந்த கானானியர்கள் பின்பற்றின எல்லா வழிபாடுகளையும் கை கொள்ள தொடங்கினார். ஆகவே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. சத்துருக்கள் கையில் அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்படியே தான் அந்த வரலாறு தொடருது. அதுக்கப்புறம் பாருங்க, நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இப்படி இந்த ஜனங்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், விட்டுவிட வேண்டிய பழக்க வழக்கங்களையும் வழிபாடுகளையும் விட்டு விலக வேண்டும், கர்த்தரையும் அவர் நியமித்த பாதைகளையும் பின்பற்ற வேண்டும். இதற்காக ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? அவர்கள் பலத்த போதும் கானானியரை துரத்தி விடாமல் இருந்த போது. இது கடைசி வரைக்கும் அவர்களுக்கு கண்ணியா இருந்ததை நம்ம பைபிள் ஃபுல்லா பார்க்கணும். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ரட்சித்து அபிஷேகித்து வசனத்தினால் உங்களை நிறைத்து நல்ல ஆவியில பலனெல்லாம் கொடுத்து ஆவிக்குரிய முதிர்ச்சியெல்லாம் தந்த பிறகு விட்டுவிட வேண்டியதெல்லாம் நீங்க விட்டு விடணும், துரத்தி விட வேண்டியதெல்லாம் துரத்தி விடணும். பாவம் என்று அறியப்பட்ட அந்த பழைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணி உங்க லைஃப் அழிச்சிடணும். அது பக்கமே தலை வச்சு என்ன செய்யக்கூடாது? படுக்கக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திற்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. அவைகள் எதுவும் உங்களை சார்ந்த உங்க எல்லைகளில் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அது இருக்குமானால் கண்டிப்பா அது பின்னாட்களிலே கண்ணியாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த விட்டு வந்த பழைய பழக்கங்கள், பாவங்கள், அது தொடருவதற்கு ஏதுவான ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதெல்லாம் முற்றிலும் என்ன செஞ்சிடணும்? உங்களை விட்டு அகற்ற வேண்டும், விலக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் செய்யாததுனால தான் அவர்கள் வீழ்ந்து போவதற்கு, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கு அது காரணம். அதெல்லாம் வீழ்த்துவதற்கு, அதெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த பலம் நமக்குள் இருந்தும் வீழ்ச்சிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆகவே இதுல ஜாக்கிரதையா இருப்போம். விழுந்து போகாமல் தேவன் நியமித்த பாதையில நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரலோக தேவனே, எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற பலத்தை பயன்படுத்தி சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி பாவ வல்லமையிலிருந்து விடுபட்டு தேவ பிரசனத்திலேயே நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.